நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான். அது வட்டாத ஜீவ நதி. ஆனால் இப்பொழுது ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமேல் அணைக்கட்டு, நதி ஒன்று அணைக்கட்டு, இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீரை நிறுத்தியது. அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்திருக்கிறது. நானும் சென்று பார்த்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல் சோழங்குப்பம் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள். அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிக்கலடைந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, அந்த அணையை பற்றி முழுதும் தெரியும். மாண்பு உறுப்பினர் இந்த கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்துகிற முயற்சியை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சி திம்மாபுரம் அருகே தென்பை நாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைத்தல் சுமார் 300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி நிலவும். நிலத்தடி நீரும் உயரும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்ட 10 கோரிக்கைகளும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக திட்ட மதிப்பீடு 20 கோடி ரூபாய் என்று அந்த கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடுப்பணையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னோருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், 2 தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நியாயம். நான் கூட பார்த்தேன். ஒரு தடுப்பணை கட்டினால் 1 மைல் நீளத்துக்கு தண்ணீர் ஆண்டு கணக்கில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கருத்தில் எல்லாம் நீர் விட்டு குடிநீர் பிரச்சனை, பயிர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போகிறது. ஆகியனால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு 1 அல்லது 2 தடுப்பணையாவது கட்டலாம். அதை நம்முடைய தென்னரசு அவர்கள் அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டை எடுத்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை. 13 கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும், அவ்வளவுதான். எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சனையே எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஔவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை, நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை, பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் இழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நெருடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தங்கள் மூலம் பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவைத் தலைவரே, ஔவையாரில் ஒருவர் அல்ல 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு ஔவையார். ஆனால் புறநாட்டிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு, பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? மாண்புமிகு உறுப்பினர் ஓஎஸ் மணியன். எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே, இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாளுக்கு உரிய சொல். தென் தமிழ்நாட்டினுடைய நுழைவு பகுதியாக இருக்கிற திருமங்கலம் தொகுதி கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றுலா விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறது.
மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது விதிமுறைகளுக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடிகளை மாநில அரசு பரிந்துரை செய்தால் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இது குறித்து உள்ளூர் மக்கள் பலமுறை அதை கோரிக்கை வைக்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூட அதில் சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார்கள். என் மீது 4 வழக்குகள் அது மனு வாங்க செல்கிற போது போடப்பட்டிருக்கிறது. அவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையின்படி விதிமுறைக்கு நகராட்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்திருக்கிறதுனால விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறதுனால உள்ளூர் மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிற காலத்தினாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கியிருக்கிறார்கள். பரிந்துரை செய்வதற்கு அந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்வார். மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கும் உடன்பாடு தான். இது சம்பந்தமாக தொடர்ந்து 2-3 கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். விசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாளுக்கு உரிய சொல். ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள், பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால், கவி எழுதினால், சிறந்தவர்களாக இருந்தால், மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை எல்லோரும் ஔவையார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஔவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஔவையார் என்பதை ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அற்புதமான அவர் சொல்வதற்கு போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடல்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு புராண கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்மளுடைய பெண் இனத்திற்கு, மகளிருக்கு அது ஒரு குறியீடாக, அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கருதலாம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம். காரணம், ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள்லாம் அமைக்கின்ற போது அது வெறும் நினைவு மண்டபங்களாக, கட்டிடங்களாக மாத்திரம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பெறத்தக்க அளவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக, நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அங்கே ஒரு அறிவு களஞ்சியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொல்லுவோம். பெரம்பூர் தொகுதி கவியரசு கண்ணதாசன் நகரில் 110 kV துணை மின் நிலையம் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி நடப்பு நிதியாண்டிலேயே செயல்படுத்த அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை பெரம்பூர் தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையங்கள் பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று கவியரசு கண்ணதாசன் நகர் கொடுங்கியூர் பகுதியும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் கூடுதலாக சென்னையில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு இந்த ஆண்டு 12 புதிய துணை மின் அமைப்பதற்கு துறையின் சார்பாக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அந்த கொடுங்கியூர் பகுதியில் துணை மின் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை கூட்டுநீர் திட்டம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வருகிறது. என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சரியான, அதாவது 1 மணி நேரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை இப்போது 45 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டாள் திருப்பகுதியிலே காலை 4 மணிக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றதனால் பொதுமக்கள் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா கூட தண்ணீர் கிடைக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை. எனவே வரகுநெறி, கல்பாளையம், சந்தனபுரம் ஆகிய பகுதிகளில குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்கின்ற வேளையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அந்த குறையை நிறைவேற்றி தர வேண்டும். அதுக்கு இந்த ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் கூட்டம் நடத்திய போது இதே கோரிக்கையை நான் வைத்தேன். எனவே அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த பட்ஜெட் தொடரிலேயே அதற்கான நிதி ஒதுக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 720 கோடி செலவிலே அது அமைக்கப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் செலவை காட்டிலும் குறைவான செலவிலே அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்து காவிரியிலிருந்து எடுக்கிறீர்களே என்று சொன்னபோது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் சொன்னார், ஒரு தடுப்பணை அங்கு 30 கோடியிலே கட்டப்பட்டு நிலத்தடி நீர் எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போது கிழக்கு தொகுதிக்கு தண்ணீர் தரப்பட்ட போது ஏற்கனவே கடந்த முறை உறையூரிலிருந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த குழாய் மூலமாக கிழக்கு தொகுதிக்கு வழங்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் அவர்கள்தான் திருச்சியிலே ஒரே 32 இடங்களிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நான் முதலமைச்சருடைய அனுமதியிலே அன்றைக்கு அவருடைய நிதி ஒதுக்கீடு தான் செய்து கொடுத்தார்கள். இப்போது கிழக்கு தொகுதி நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. நிறைய மெயின் சாலை வரை வந்து விட்டது விரிவாக்கம். அங்கு தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறை என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னபோது பொறியாளர்களையும் அழைத்து அங்கே இந்த உறையூரிலிருந்து தருகிற தண்ணீரை கூடுதலாக அவர்களுக்கு தர சொல்லி இருக்கிறோம். எனவே அதை உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கப்பட்டு தண்ணீர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அளவுக்கு அங்கன்வாடியினுடைய பில்டிங் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் பேரூராட்சியிலே பூர்த்தி செய்யப்படவில்லை. எங்களுடைய சட்டமன்ற நிதி போதுமானதாக இல்லாததால் 5 பேரூராட்சிகளிலும் 2 பேரூராட்சிகளிலே இந்த ஆண்டிலே பாண்டமூலம் பேரூராட்சி, புத்தனூர் பேரூராட்சி அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர அரசு முன்வருமா என்பதை பேரவையினுடைய வாயிலாக கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர். ஊரக பகுதிகளில் நம்முடைய மகாத்மா காந்தி அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது. அங்கன்வாடி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் நகரப்பகுதியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் மூலம் செய்யப்படுகிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ள அந்த பேரூராட்சி பகுதியில் கட்டடம் கட்டுவதற்கு என்ன வழிவகை என்பதை பிற துறை, அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடன் இணைந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் செஞ்சலூர் தொகுதிக்கு உட்பட்ட சாரமேடு, நஞ்சுண்டாபுரம், ஹரிபுரம், செஞ்சலூர், ஒண்டிபுதூர், சபரிபாளையம், உடையாமலை பகுதிகளில் 7 அங்கன்வாடி மையங்கள் மிகவும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 அங்கன்வாடி மையங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. தலா 25 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு 5 அங்கன்வாடி மையங்களும் முடிக்கப்பட்டுள்ளது. நான் மேற்குறிப்பிட்ட 7 அங்கன்வாடி மையங்களும் மிகவும் சிதிலமடைந்து மோசமாக உள்ளதால் குழந்தைகள் நலன் கருதி அந்த அங்கன்வாடி கட்டிடத்தை புதுப்பிக்க அரசு முன்வரும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த 7 அங்கன்வாடி மையங்கள் ஊரக பகுதியாக இருந்தால் இந்த ஆண்டே அதை எடுத்து செய்ய நடவடிக்கை எடுத்து விடுவோம். பேரூராட்சி பகுதியாக இருந்தால் நிச்சயமாக ஏற்கனவே உறுப்பினர் மாநகராட்சி பகுதியாக இருக்கும்போது அரசு அதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நாம் 1500 ரூபாய் கொடுக்கின்றோம் ஒரு வீட்டிலே. ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டு கொண்டு இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் தெரிவார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை மறுக்கப்படுகின்றது. 1500 ரூபாய் வாங்கின்ற ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த உதவி கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆக அந்த 1000 ரூபாய் கிடைத்தால் ஒரு 2500 ரூபாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என்று அதற்கு விதிவிலக்கு அளித்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி
அவர்கள் உரையாற்றுவது போல அந்த குறிப்பிட்ட நீங்கள் அந்த விவரம் தெரிவிப்பாரு நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தினர் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அளித்த அந்த ஒரு உத்தரவு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வத்தலக்குண்டு வெறுவடு பகுதிகளில் 550 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் முருங்கை மரம் பயிரிட்டு வருகின்றார்கள். இதனால் விரிவடு, நடகோட்டை, விராலிமாயம்பட்டி, ரெங்கநாயக்கம்பட்டி, விராலிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சுமார் ஒரு நாளைக்கு 100 டன் முருங்கைக்காயையும் மற்றும் சுமார் ஒரு நாளைக்கு 3 டன் முருங்கை இலகையும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக திருவிழா காலங்களில் தவிர மற்ற காலங்களில் குறைந்த விலையே கிடைக்கின்றது. இதனால் விவசாயிகள் வேதனையும் விரக்தியும் அடைகின்றார்கள். எனவே விவசாயிகளின் நலன் கருதி மருத்துவ பயன் கொண்ட முருங்கை அதிகமாக விளையும் விறுவடு பகுதிகளுக்கு முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் 20,741 ஹெக்டேர் பரப்பில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 8,41,807 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, தேனி, கரூர், கடலூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் 31 தனியார் நிறுவனங்கள் முருங்கை இலை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைத்து இன்று ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 5,624 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டு ஒன்றுக்கு 1,47,450 மெட்ரிக் டன் முருங்கை சாகுபடி செய்யப்படும். இலைகளை பதப்படுத்தும் 2 தனியார் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன. இதில் ஒரு நிறுவனத்திற்கு MSME துறையின் சார்பில் நீட்ஸ் திட்டத்தின் கீழ் 17 லட்சம் மானியம் வழங்கி தொழில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. மேலும் PMFME திட்டத்தின் கீழ் திண்டுக்கல், தேனி, கரூர், திருநெல்வேலி, விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் 10 இளைஞர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மானியத்துடன் ரூபாய் 58,48,000 வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டு முருங்கை இலைகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு உற்பத்தியாகும் முருங்கை காய்கள் மற்றும் இலைகள் தமிழ்நாட்டிலும் அண்டை மாநிலங்களிலும் வீடு மற்றும் உணவகங்களில் நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அரசின் சார்பில் அமைக்கும் திட்டம் ஏதும் பரிசீலனை இல்லை என தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி தேன்மொழி அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவான கவனத்திற்கு முருங்கை தொழிற்சாலை அமைப்பதற்கு இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் தற்போது நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள முருங்கை விவசாயிகள் நல்ல விலை கிடைக்காமல் தங்களுடைய விளைச்சலை குறைந்த விலைக்கு இடைத்தரகர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசந்தர் பகுதிக்கு விவசாயிகளுக்காக முருங்கை பதப்படுத்தும் நிலையத்தை அங்கே 4 கோடி ரூபாய் செலவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிலக்கோட்டை முருங்கை விலை பொருட்களை மதிப்பு கூட்டி சிறப்பான முறையில் சந்தை விலைக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து முருங்கை ஏற்றுமதி அதிகரிக்க முருங்கை அதிகமாக சாகுபடி செய்யும் திண்டுக்கல், கரூர், தேனி, மதுரை, தூத்துக்குடி, அரியலூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி முருங்கை ஏற்றுமதி மண்டலம் 2021-2022 ஆண்டு வேளாண்மை நிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையம் மதுரையில் செயல்பட்டு வருகிறது. தற்போது கடலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையத்தின் மூலம் முருங்கை சாகுபடி செய்யும் 900 விவசாயிகளுக்கு முருங்கை இலை பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் 50 வருவாய் கிராமங்களில் உள்ள முருங்கை விவசாயிகளுக்கு
அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சேவை மையம் மூலம் தனியார் தொழில் முனைவோர் முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க தேவையான வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைகிற முருங்கை இலைகளை வீணாகாமல் தடுக்க தனியார் தொழில் முனைவோர் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க முன்வரும் பட்சத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் MSME துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கூடிய மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவிகள் வழங்கப்படுகிறது. மேலும் 20 தொழில் முனைவர்கள் சேர்ந்து வந்தால் குறுங்குழுமங்கள் திட்டத்தின் கீழ் பொது வசதி மையம் அமைத்து தரவும் அரசு தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நினைச்சது பேச முடியலையே. அமைச்சர்கள் பூரா குறுக்கீடு, முழுமையா பேச விட மாட்டேன்றாங்க. ஒரு கோரிக்கை வைக்கணும்னா முழுமையா கேட்டுட்டு நிதி அமைச்சரோ மற்ற அமைச்சரோ பேசலாம் உறுப்பினர். ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க எப்ப வேணாலும் வாய்ப்பு சொல்லலாம். ஆனா எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு உரிய நேரம் அந்த 15 நிமிடம் தான் சொல்றாங்க. இவங்க குறுக்கீடு பண்றதுனால முழுமையா பேச முடியல. மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களாம் நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணினேன், எதுவுமே செய்யல. அதையெல்லாம் முழுமையா சொல்ல முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே இதுல 20,920 பேர் எடுத்தாங்க ஆசிரியர். எங்க அம்மா அது 78,000 ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ணோம். இவங்க 4 வருஷம் ஆச்சு, இன்னும் இருக்கவே இல்லை. கடந்த ஆண்டு 24ஆம் வருஷம் ஏறத்தாழ 3,500 பேர் எடுக்க சொல்லி பரீட்சை எழுதி ஆசிரியர் வாரியம் 2,800 பேருக்கு ஆசிரியர் வாரியமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரல, அவங்க பணி நியமனம் வரல. கேட்டால 10 மாதங்கள் சும்மா கிடக்கு. இன்னைக்கு பள்ளிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்காங்க, ஆனால் அது எதுவுமே முழுமை பெறல. இன்னும் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் சில பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது, கட்டட வசதி இல்லை, கல்வி பெண்கள் பள்ளிகள்லாம் கழிவிடம் இல்லை, எந்தவித சுகாதார வசதி இல்லை. இதனால மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் குறையும். இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல. அதுதான் பெரிய தாக்கம். இந்த ஆட்சி எது வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்லியோ வரி மேல் வரி விதித்திருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மயிலா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி, இதுக்கெல்லாம் வரி போட்டுருங்க. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்றம் படத்தில் எங்க தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடணும் புள்ளிய, நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க நீ இந்த ஆட்சியில். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் என்னால் பேச முடியல. விமான நிலையம் பாருங்க, கடந்த ஆண்டு 2024 மாண்புமிகு முதலமைச்சர் ஓசூரில் அறிவிக்கிறார். அறிவிக்கப்பட்ட அந்த விமானம் இதுவரைக்கும் பூமி பூஜை போடலை. இதே காட்டில் என்னன்னா ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படுன்றாங்க. இருக்கிறதோ 1 வருஷம், இவங்கள சொல்றதோ நீண்ட கால பணம். இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை தேடுகிறதே ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை, மக்களுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடையது. இன்னும் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நான் பேச முடியல. அதனால் அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. பதிவானது மட்டும் நான் சொல்லுகிறேன். பொதுவாகவே அமைச்சர்கள் சைகைகள், அமைச்சருடைய இதை பார்த்து தான் பேரவைத் தலைவர் செயல்படுறார். அவர் நன்னயமாக இல்லை. ஒரு ஆசிரியராக இருந்தவர் எங்களை போன்ற கடைசி பெஞ்சு மாணவர்களுக்கு அவர் உதவியணும். இல்லைன்னா உபத்திரம் கூட கொடுக்காம இருக்கலாம். அதுவும் செய்யல. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்றாங்கன்னா போய் பாக்குறாங்க. அது மாதிரி எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்க முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போறாங்க. அதுல அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க, அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுடைய குறைய சொல்ல முடியல, அதை பத்தி பேச முடியல. இதுக்கு இதை பற்றி பேசுகிறார் என்பதுதான்.